ஒரு நாட்களிலே தேவ மகிமையை நாம் காண்போம். நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காரை கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45. 1 Corinthians chapter 15 verse 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதிகமாக கவனம் செலுத்த போகிறது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிரைஸ் லார்ட். இங்க யாருக்கு எடுத்து எழுதப்பட்டிருக்க 2 பேர். ஒன்று உண்டாக்கின முதலாவது மனிதன் ஆதாமை குறித்தும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற முந்தின பிந்தின என 2 முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். சரிங்களா? ஓகே. இப்ப 2 பேர்ல ஒரு முதலாவது எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அவர் சொல்றாரு, முந்தின மனுஷனாகிய ஆதாம் அவன் ஜீவ ஆத்மாவானான். சரிங்களா? ரைட். அப்ப என்ன சொன்னா he was a living soul. ஜீவ ஆத்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிந்தின ஆதாம் இயேசுவை சொல்லும் பொழுது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 2 பேருக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம 2 பேரையும் தொடர்ந்து வந்திருக்கிறோம். மாம்சத்துல ஆதாமை தொடர்ந்து வந்திருக்கிறோம். மறுபடி பிறந்த போது இயேசு ஏற்றுக்கொண்டப்பட்டு மறுபடி பிறந்த போது இயேசு என்ன பண்றோம்? அவரை பின்பற்றுவார். 2 நமக்கு இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியத்தை அல்லது தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிற அந்த என்ன சொல்ற அந்த ஸ்தானத்தை குறித்து நாம் அறிவோமே. ஆனால் இந்த பூமியில என்ன சொல்ற ஜெயமாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் லகுவாய் லேசாய் வாழணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமானது. சரிங்க? ஓகே. சில வசனங்கள் அங்கே இருக்குது. அது சின்ன அந்த வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டா அதுல இருந்து டிஃபரன்சஸ் நம்ம எடுத்து பார்த்துடலாம். 47, 48 and 49. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்க அந்த இது சொல்றது எழுதிக்கொண்டே வராங்க காரியங்களை few points அதுல கொடுக்கிறார். சரிங்களா? ஓகே. சோ அந்த ஜீவ ஆத்மா முதலாவது மனிதன் ஜீவ ஆத்மான்னு சொல்லும் பொழுது அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் மண்ணானவன். அது ஞாபகம் வச்சுக்கணும். from the earth. ஏன்னா மண்ணில தான் கர்த்தர் உண்டாக்கினார். சோ அப்ப அவனுக்கு என்ன சொன்னா மண்ணின் தன்மை உடையது. அவனிலிருந்து மாம்சத்துல பிறந்த யாவரும் அவனுடைய தன்மை உடையவர்கள். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். சோ அந்த தன்மை உடையது ஞாபகம். சோ பிசிக்கல் பர்த் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் பாத்தீங்கன்னா ஆதாமனுடைய தன்மை. எந்த ஆதாம்னு ஞாபகம் வச்சுக்கணும்? விழுந்து போன ஆதாம். தேவன் உண்டாக்கின இருந்த ஆதாம் இல்ல, பாவம் செய்து விழுந்த பின்புதான் நம்ம எல்லாருமே பிறந்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஆதாம்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்தவனை யோசிக்க கூடாது. இது இந்த மண்ணானவன் குறித்து சொல்லும் பொழுது விழுந்து போய் பாவத்தை விழுந்து சாபத்துல தேவ சாபத்துல விழுந்து போன அந்த மனுஷனுடையது. சோ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். சரிங்களா? சோ the physical அந்த பர்த் எல்லாமே அந்த வாழ்றது எல்லாமே இருந்துச்சுன்னா அவனுடைய பின்பற்ற விழுந்து போன அந்த சாபம் இது யாரும் மாற்ற முடியாது. Nobody can change that. If you follow him physically, when you follow him you come under the law. அந்த அதோட கூட என்ன சாபங்கள் அதோட கூட வாழணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல அப்படின்னு சொன்னா இது அதோடைய சாயல். சோ அவன மாதிரி தான் இமேஜ். எந்த இமேஜ்னு சொன்னா விழுந்து போன பாவ சாயல் வந்துடக்கூடாது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இப்போ இவரை குறித்து சொல்லும் பொழுது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இவரை குறித்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 47 அந்த வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன்.
வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப என்னன்னு சொன்னா பூமிக்கும் அவருக்கும் என்ன இல்ல, ரொம்ப முக்கியமானது சம்மதம். அடுத்தது வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்ப என்ன சொன்னா இஃப் ஆஃப்டர் born again என்ன நடக்குன்னு சொன்னா அவரை போலதான். எப்படி ஃபர்ஸ்ட் பர்த்ல பிசிக்கல் பர்த்ல ஆதாமுடைய எல்லா தன்மைகளையும் எடுத்துக்கிட்டோமோ, இந்த செகண்ட் பர்த்ல இப்ப என்ன சொன்னா அவரை போலவே ஆவிக்குரியவர்கள் அவரை போலவே என்ன பண்றோம், அந்த தன்மைகளை எடுத்துக்கொள்றோம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ அவருடைய சாயல், இங்க பாவ சாயல், அடிமைத்தனத்தின் சாயல், ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல என்ன இயேசுவின் சாயல், நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது குமாரனின் சாயல், விடுதலையின் சாயல். There's a big change. சரிங்களா? ரைட், ஓகே. இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்ப என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது, இது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் அதே 15ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் பாருங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். Somebody can read in English. Evil company. Evil company corrupts good others. Evil company corrupts. நல்லா புரிஞ்சுக்க. இங்க வந்து எனக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால ஆகாத சம்பாஷணை ஈவில் கம்பெனி வச்சுக்கலாம். தேவையில்லாத என்ன சொல்றது தொடர்புகள் அப்படி. ஈவில் கம்பெனி என்ன பண்ணுவா, கரெக்ட் நல் ஒழுக்கங்களை கேடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ மறுபடி பிறந்திருக்கு. I'm born again. I have accepted Jesus Christ and I'm born again. இப்போ என்ன தன்மை இருக்கிறது, வானத்துக்குரியவருடைய தன்மையை பெற்றிருக்கிறேன். ஏற்கனவே என்ன இருக்குது, இன்னொன்னு பழைய மனுஷன் இருக்கிறான், இவன் மண்ணுக்குரியவன். சோ அந்த சாபப்படியே வைத்திருக்கிறான். இப்ப என்ன வேதம் சொல்றதுன்னு சொன்னா ஆகாத நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியே பாவம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா வைக்கணும், இது அதான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது. அவன் ஆகாத சம்பாஷணைகள் என்ன பண்ணுவான், குட் மேனர்ஸ், கரப்ட் குட் மேனர்ஸ், என்னுடைய தன்மையை கெடுத்து போடும். என்னுடைய பழைய சுவாபங்கள் பழையவைகளோட கூட நான் ஒத்து போகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், நல்ல ஒழுக்கம் பெற்ற நான், அவரை போலவே அவருடைய சாயலை பெற்ற நான், இப்பொழுது என்ன ஆகுது எனக்கு சொன்னா ஐ பீ கரப்டட். ஞாபகம் கொள்ளுங்க. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கிறேன், நான் திரும்பவுமா மன்னானவனுடைய சாயலுக்கு ஏற்ப போய்கொண்டே இருக்கிறேன். ஆனா நான் யாருன்னு சொன்னா வானத்திலிருந்து வந்து இறங்கியவருடைய சாயலை உடையவனாய் இருக்கிறவன். அதனால்தான் ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளோட கூட என்ன பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமா, இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம உள்ள போகலாம். சரிங்களா? ரைட், ஓகே. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானார். சரிங்களா? ரைட், a living soul. இந்த ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்பாக அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. தேவனுடைய ஆவி அவனுடைய நாசியில ஊதப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ ஜீவ ஆத்மாவா இருக்க அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா அவனுக்கு ஜீவன் வேண்டும். He needs to receive. அவன் ஜீவனை பெற்றால்தான் அவன் ஜீவ ஆத்மாவாக முடியும். அவனுக்கு ஜீவன் இல்லை, மாம்சத்துல என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் என்ன பண்ண முடியும், ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்தது அந்த ஜீவ ஆத்மாவா இருக்க அவனுக்கு பாத்தீங்கன்னா he lives in a limited life. அவனுக்கு எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மாம்சம் எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் தான் போக முடியும். இட்ஸ் லிமிட்டட். ஞாபகம், பிசிக்கல் நேச்சர் இஸ் லிமிட்டட். அதனாலதான் என்னால முடியல, என்னால செய்ய முடியலன்னு சொல்லும் பொழுது you're not speaking in the spirit. ஆவியில பேசல, எதுல பேசுறீங்க, மாம்சத்துல. ஞாபகம். ஆனா நீங்க யாருன்னு சொன்னா அவருடைய சாயலாகவே அவரை போலவே நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, இப்போ பிறந்து இருக்கிறீங்க. ஆனா பேசுறதுல எதை பேசிக்கிட்டு இருக்கோம், ஈவில் கம்பெனி
ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணோம்? கெடுக்கும். இப்ப என்ன பண்ணோம்? பலவீனமா மாறிக்கிட்டே இருப்பீங்க. முடியல, தெரியல, இதெல்லாம் எல்லா காரியங்களும் இப்ப என்ன போயிட்டு இருக்குது? போயிட்டே இருக்குது. இஸ் லிமிட்டட், இஸ் லிமிட்டட். ரைட் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா மண்டையில புரியணும், இல்லைன்னா செய்ய மாட்டோம். என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவர்கள் எனக்கு புரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெளிவில்லை, அதனால நான் செய்யலன்னு சொல்றோமோ அப்பொழுதே புரிந்து கொள்ளணும், ஆவியில இல்ல, மாம்சத்துல இருக்கும். தெளிவு பண்ணிக்கலாம். ஏன்னா தேவன் உங்களால டிஃபைன் பண்ண முடியும்னு சொன்னா, தேவன் இப்படிதான் தேவன் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியும் என்று சொன்னால் அவர் தேவன் இல்லை. God is a mystery. ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை, ஒருவனும் அவரை முழுமையாய் அறிந்ததில்லை. அவர் காரியங்கள் எப்படிப்பட்டது, வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவரால் என்ன செய்யக்கூடும் என்பதை ஒருவனும் ஒரு நாளும் அறிந்ததில்லை. God is a mystery. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in the flesh, this is the problem. தேவனை பின்பற்றும் பொழுது, மாம்சத்துல பின்பற்றும் பொழுது என்ன இருக்குது? There's a limitation. என் மைண்டுக்கு தெரியல, தெரியாது. ராட்சசம் வந்துருச்சு கல்யாணத்துல. தண்ணியை ஊத்துங்க, தண்ணி எடுத்துட்டு போங்க, கொண்டு போங்க. சரிங்களா? இது எந்த இடத்துல சாத்தியமா இருக்கும்? இப்ப ஆக்சுவல் பதில் இருக்கிறாங்க. ஓகே, நான் சொல்றேன், குறைஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்து அதில் ஊத்துங்க, தண்ணி மண்டு போய் கொடுங்க, கொடுப்பான்னு நினைக்கிறேன். உண்மை இல்லையா? யாரும் கிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டருக்கு என்ன ஆச்சு, அவர் போய் கொடுக்க வேண்டியதானே, யார் போய் அவமானப்படுறது? உண்மை இல்லையா? See, that's what flesh is. அதான் மாம்சம். ஏன்னா மாம்சத்துக்கு தெரியணும். இப்ப இதே அவருக்கு வந்து நான் போகும்போது பாருங்க, ரெட் கலரா மாறும் சொல்லி வச்சுங்களேன், போகும்போதே பார்த்துக்கிட்டே தான் போவார். ஆமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன் நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன் அவருக்கு? சோ மைண்டுக்கு வந்து என்னன்னு சொன்னா, ரெட் ஆகுன்னு வச்சுங்க, கொடுக்க மாட்டாரு. கிட்ட போனாலும் ரெட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ரெட் ஆனாதான் கொடுக்கும். So mind needs to know. That's a physical problem. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, அவன் அறிய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது every man has a problem. அது வரும்போது உங்களுக்கு தெரியணும், it is not spiritual, it is physical. When there is a physical nature involved, there's a limitation. You cannot understand God. அங்க பாத்தீங்கன்னா மாம்சம் இருக்கும் பொழுது அங்க என்ன ஒரு எல்லை வந்துரும். அந்த எல்லைக்குள்ள இருந்தீங்கன்னா தேவனுடைய செயல்பாடுகளை அறியவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க யாருன்னு சொன்னா விண்ணவருடைய சாயலை உடையவர்கள். Now what's the problem? You're corrupting yourself. இப்ப என்ன பண்றீங்க? கூடிய good manners, நல்ல சம்பாஷணை, நல்ல ஒழுக்கங்களா, good habits, நல்ல ஒழுக்கங்களை, அப்படியே நல்ல தன்மைகள், your quality is higher. You're born of God. தேவனால பிறந்திருக்கிறீங்க. உங்க quality is higher than the world. And because you are having a fellowship with the physical, அது ஜென்ம சுபாவம் உள்ளவனோட கூட நீங்க என்ன பண்றீங்க? ஐக்கியம் வைக்கிறதுனால you are godly, தெய்வீகமான உங்களுடைய தன்மைகள் எல்லாம் என்ன ஆகுது? இப்போ கரப்டட். அதிசயம், அற்புதம் என்பது உங்க வாழ்க்கையா இருக்க வேண்டியது இன்னைக்கு கஷ்டமும் கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறது. Praise the Lord. It has nothing to do with the enemy. Praise the Lord. அதுதான் திரும்ப சொல்றேன், பழத்தை பிச்சு ஏவாள வாயில போட்டல, ஏன்னா அவனுக்கு அதிகாரத்தை அப்படி கொடுக்கவே இல்லை ஆண்டவர். Praise the Lord. ஞாபகம் என்ன செய்தான்னு சொன்னா, ஏவாள் அதை பறித்து சாப்பிடும்படிக்கு அவளுக்கு வஞ்சித்தான்.
ஏன் வஞ்சித்தா? அந்த வஞ்சிக்கிறதுக்கு இவருடைய இருதயத்துல என்ன இருந்தது? இச்சை இருந்தது. Because he's already corrupted. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? நன்மையானதை கர்த்தர் செய்திருக்கிறார். கியூரியாசிட்டி இருக்கக்கூடாது. Why? அவன் சொல்றான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கலாம். எனக்கு சாப்பிட்டேன். இதெல்லாம் வந்து பாருங்க எவ்வளவு இருதயத்துக்குள்ள இருக்குது. அடுத்தது கண்களை தெளிவுபடுத்துறது. நீ என்னைக்கு சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்த அப்படின்னா என்ன அர்த்தம்? so much of things. அவனுக்கு இரவும் பகலும் அவனுக்கு எது இருக்குது? சாப்பிடாத ஆண்டவர் சொன்னது உன் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. இந்த மூளைக்கு என்ன தேவை? flesh always works to know. என்ன தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாரும்? lot of things they are doing. எல்லாத்தையும் பண்றாங்க. அது சில நேரங்களில் என்ன இருந்ததுன்னா, சம்டைம்ஸ் இந்த படிச்சுட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணி இதை பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சம்டைம் சின்ன சிம்பிள் திங்ஸை ஃபர்கெட் பண்ணிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு சொல்லாம. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் ஃபோன் பண்ணாங்க. ஒரு பைபிள் கிளாஸ் எடுத்தவங்க சொன்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். அது ஹீப்ரூ லாங்குவேஜ் இப்படி இருக்கு அப்படி. ஓகே இட்ஸ் ஓகே. பட் எப்படி வந்துச்சா அது என்ன, ஆதாமுக்கு அந்த இது என்ன சொல்றது, இப்ப நம்ம உடம்பு இருக்குல்ல, ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கின பொழுது ஏமால் இல்லாதப்போ ஆதாமுக்குள்ள டபுள் இருந்துச்சான் எல்லாமே. அதுல இருந்து ஆண்டவர் அப்படியே ஒரு பீஸ் கலட்டி வச்சுட்டாராம். சரிங்களா? ரைட், ஓகே. இது எங்க என்ன தெரியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா படிச்சு நல்ல இதெல்லாம் பண்ணது இப்ப எங்க போய் எடுத்தாங்க தெரியாது நமக்கு. கண்டிப்பா எங்க ஒரு இடத்துல இவங்க யூகிக்க மாட்டாங்க, இங்க படிச்சிருப்பாங்க, எங்க எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அந்த வேர்டு மூல அர்த்தம் தான் ஏதோ ஒண்ணு சொல்லி எல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா? இப்ப என்ன இதுக்கு காரணம்னா, மனுஷனுடைய சிந்தைக்கு என்ன வேணும்? தெரியணும். ஆனா விசுவாசம் ஒண்ணுமே தெரியாது. இதான் பிரச்சனை. விசுவாசம் தெரியாது. என்ன விசுவாசம் ஆவிக்குரியது, மாம்சத்துக்குரியதே இல்லை. You cannot even understand, you cannot comprehend what God is doing. ஆமா, கிரகிக்க முடியாத. Praise the Lord. அப்ப நான் கிரகிக்கிட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? I become God. ஆமா இல்லையா? அந்த சராசரங்களை உண்டாக்குனா இப்ப நான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் எப்படி இருப்பேன்? இன்னைக்கு ஏன் சயின்டிஸ்ட் தேடிட்டே இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல, போயிட்டே இருக்குது. எல்லாம் நினைச்சாங்க ஒரு சின்ன கவருக்குள்ள இருக்கும்னு. எல்லையே இல்லை, போய்கிட்டே இருக்கு. புதுசா உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி போல தேடிக்கிட்டே இருக்காங்க அவங்க. சொல்லுவாங்க, you cannot, it's a mystery, you cannot understand. உங்களால கண்டுபிடிக்க அது ரகசியம், அது மர்மம் சொல்லலாம், ரகசியம் எந்த வார்த்தையில பயன்படுத்திக்கலாம். That's what God is. தேவன் அப்படிப்பட்டவர். அப்போ இந்த ஜென்ம சுவாபம் என்ன லிமிட்டட், புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ளே போக கூடாது. ரெண்டாவது எனக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be a blind. திரும்ப சொல்றேன், கண்ணை மூடணும். உலகத்துல காது கண்ணு எல்லாம் மூடணும். அந்த சப்ஜெக்ட் சி அந்த ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கண்ணு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இந்த கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க, ஒரு 6-7 பேரு. அவங்க ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அதை கொடுப்பாங்க. அவர் குடிச்சுக்குவாரு, போவாங்க. அவங்க எப்படி போவாங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கவரு இப்படி பிடிச்சிட்டு இருக்குல்ல இந்த கையோட போயிட்டே இருப்பாங்க. அவர் இப்படி திரும்பினா எல்லாரும் திரும்புவாங்க. ஏன் திரும்புறாரு, எதுக்கு திரும்புறாரு, நீங்க ஒரு வாட்டி கூட வாய் திறந்து கேட்டதை பார்க்க முடியாது. Why? Trust factor. நான் கூறுறேன், என்னால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒருவரை எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இப்போ அவர் என்னை கூப்பிட்டு போக வந்திருக்கிறாரு. நான் என்ன பண்ணணும்? I have to just trust him. Praise the Lord. தன் ஜீவனை கொடுத்தவரை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளணும். Praise the Lord.
ஆமா, ஏன்னா என்னால என்ன ரட்சிக்க முடியாது. என்னை ரட்சிப்பதற்கு அவர் வந்தார். Praise the Lord. You don't need to know, you need to believe. நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். அவ்வளவுதான். If he says turn left, turn left. Praise the Lord. நீ அமர்ந்தருன்னு சொன்னா அமர்ந்தருங்க. Forget about all the other things. Just go with God. Amen. Just go with it. Amen. If you believe, அவர்தான் என் ஞானம் என்று விசுவாசித்தீங்கன்னா just believe. Amen. ஆண்டவரே ஞானம் ஒண்ணு, ஆண்டவரே இந்த ஞானத்தை கொடுங்க கேட்கும் போது திடீர்னு மேல ஏதோ ஒண்ணு வந்து அப்படிலாம் உட்காராது. ஆமா, I tell you again, உட்காரது ஒண்ணா, ஆனா you have received it. என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி நான் தருவேன். Because my Father will be glorified. Praise the Lord. Now what happens is, ஜெபம் பண்ண நான் வசனத்தின்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன், சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன், பதில் வந்தது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. விசுவாசித்த நான் இப்ப நெக்ஸ்ட் என்னது? செயல் பண்ணணும். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. மண்டையில எதுவுமே மாறி இருக்காது, என்னமோ வந்து உள்ள எல்லாம் வந்த மாதிரி தெரியாது, ஆனா மாறிடுச்சு. இது எப்படி கொண்டு போய் எடுக்கணும். புக் எடுக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய ரிசர்ச் வாட்டெவர் எடுக்கிறீங்களா, எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் என்னங்க, இது ஒரு வசனம் இருந்தது அந்த அதிகாரத்துல, ஒரு வசனம் என்னன்னா வந்து எப்படி வரும்னு சொன்னா, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் முந்தி இருந்தா பின்பு ஆவிக்குரியர் வந்தா சொல்ற 47 45 அந்த கிராஃப்ல பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவர், ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்தா, பின்பு ஆவிக்குரியர் வந்தான்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு பாருங்க. இதற்கு நான் சொல்றேன் 46 வாசிங்க. ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. எது முந்தினதல்ல? ஆவிக்குரிய spirit was not the first. ஞாபகம் வச்சுக்கணும். எது ஃபர்ஸ்ட்? நேச்சுரல் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனே முந்தினவர். சோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் எது வர்க் பண்ண என் லைஃப்ல? ஜென்ம சுபாவம். ஞாபகம் வச்சுங்க. I received from God. இப்போ நான் செயல்படணும். நான் செயல்படும் போது முதலாவது எது முந்தோம்? ஜென்ம சுபாவம். மறந்துடாதீங்க. My flesh will start. புக் எடுக்கும்போது படிக்கும்போது அதே மாதிரி காட்டும், ஒரு சேஞ்சஸும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க என்ன பிரச்சனை? இப்போ இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்தது போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க படிக்கும் போது இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவருடைய ஞானம் எனக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றீங்க? உடைக்கிறீங்க. You're breaking. Praise the Lord. And the first agreement comes in. Praise the Lord. You have to break. Praise the Lord. இல்ல, I know. திரும்ப படி. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே மண்டையில இல்ல, இருக்குது. Praise the Lord. I know it. I understand it. Praise the Lord. ஏன்னா தரிசித்து நடக்கிறவங்க இல்ல, விசுவாசித்து நடக்கிறவங்க. Praise the Lord. ஆவிக்குரிய the second. So you have to break this. The moms, the ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் உடைத்தால்தான் ஆவிக்குரியவன் வெளியே வருவான். Because he is inner man. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be very careful. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரிங்களா? பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சரிங்களா? ரைட். ஓகே. அப்ப இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னா he gives life to those who are spiritually dead. ஆவியிலே மரித்து இருக்கிறவர்களுக்கு உயிர் கொடுக்கும்படி, ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்தவர். ஆமென். அது மரித்து போய் பாவத்துல அக்கிரமத்துல மரித்து போயிருந்த நமக்கு என்ன கொடுத்தார்? ஜீவனை கொடுக்கும்படி. அதுதான் ஆமென். சரிங்களா? ரைட். ஓகே. இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற யாவருக்கு என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். Not another life. தன்னுடைய சொல்ல. நீங்களும் நான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் யாரை பெற்றிருக்கோம் சொன்னா, ஜீவன் சொன்னா கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். Is given his life. Praise the Lord. Hallelujah. ஆகினால தான் பூமியிலே நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. நமக்கு அவருக்கும் வித்தியாசம் இல்லை. ஆவிக்குரிய நமக்கு அவருக்கும் வித்தியாசம் இல்லை. மறந்துடாதீங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Right. அடுத்தது பாத்தீங்கன்னா, you enter into a unlimited living.
இது ரொம்ப முக்கியமானது. இங்க லிமிட்டட். இப்ப ஆவிக்குரியவங்க உள்ள போகும் பொழுது அந்த ஜீவனை கொடுக்கிறவரோட கூட இணையும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய ஜீவனானது அன்லிமிட்டட் லெவல். பிரைஸ் தி லார்ட். அன்லிமிட்டட் குள்ள போறோம். அப்படின்னா எல்லை இல்லை, எல்லை இல்லை. சரிங்களா? அப்ப எல்லை இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ண தேவையில்ல, எப்பவுமே வந்து ஒரு லிமிடேஷன் போடாதீங்க. I am unable to do. I don't know how to do. Never use that words. Praise the Lord. ஏன்னா லிமிடேஷன் அதெல்லாம். When you enter into unlimited சொன்னா I can do all things through Christ who strengthens me. Praise the Lord. So see, ரெண்டு இருக்குது. ஜென்ம சுவாபம் உள்ளது, ஆவிக்குரியது. ரொம்ப முக்கியமானது. ரெண்டு இருக்குது. நீங்க ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க எதை சார போறீங்க? ரொம்ப முக்கியம். எதை சார போறீங்க? into the unlimited. not அவரை போல. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, ஆமா, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோம். ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியான ஞாபகம் அவருடைய வசனம் ஒரு வசனம் இருக்கு. அதே அதிகாரத்துல ஒரு வசனத்தை ஓகே, அந்த பாயிண்ட்ஸ்ல வரும்போது அதை எடுக்கிறேன். இன்னைக்கு போக வேண்டாம். என்ன சொன்னா, ஆண்டவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்காரு. அந்த பாயிண்ட் உள்ள போக எடுக்கிறேன். அது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த லிமிடேஷன்ஸ் இருக்கிற இடம் வந்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மரித்த இடம். ஏன்னா மரிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. whenever you find a limit, ஞாபகம் வச்சுக்கோங்க, that is not a living thing. அங்க ஜீவன் இல்ல. ஜீவன் இருந்தா என்ன பண்ண, எல்லையே இல்ல. ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஜீவன் இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேல போக முடியாது. அப்ப when there is a limitation, you also understand it is death. புரியுதா உங்களுக்கு? limitation. Now you are already unlimited. இப்ப வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை மரித்தோருடைய உயிரோட எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். So God wants to quicken your body, mortal bodies. Praise the Lord. ஏன்னா வானத்துக்குரியவருடைய காரியத்தை இந்த பூமியில செய்யணும்னா இந்த சரீரமானது லிமிடேஷன்ல ஓடவே, ஏன்னா unlimited person cannot operate in a limited one. So he makes you unlimited. Praise the Lord. ஞாபகம் உங்களை வந்து எல்லை இல்லாதவங்க உங்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, we have to work with it. Unlimited living of life. அடுத்தது resources unlimited. நீங்க எடுத்தது வாசிக்கணும். வேதத்துல இருந்து வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் அவங்கள என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. எத்தனை வல்லமை, அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எதுவா இருந்தாலும், ராஜாக்கள் இருந்தாலும் சரி, மனுஷர்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்ததை என்ன பண்ண முடியல. நம்ம இந்த போன இது பாத்தீங்கன்னா அவங்க தூக்கி உள்ள வச்சிருக்காங்க ஜெயில. ஆமா, திடீர்னு என்ன சொன்ன, அடுத்த நாள் பார்த்தா பேதுரு வெளியே வர. எப்படி வந்தாருன்னு யாருக்கும் தெரியல. எல்லாமே ஊட்டப்பட்டிருக்கு. தேவதூதன் வந்து எல்லாத்தையும் இவரை வெளியே கொண்டு வந்தார். அடுத்தது பவுலஸ் சீலமுள்ள வச்சிருக்காங்க. அவங்க பாடிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாம் உடைக்கப்பட்டு சங்கிலிகள் எல்லாம் சரிட்டு. See, that's unlimited. Unlimited of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஞாபகம் enter into that unlimited. எதை லிமிட் பண்ணிடாதீங்க. மரணம் வந்து உங்களுக்கு ஒரு முடிவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான். மரணம் வந்து முடிவில்லை. இட்ஸ் நாட் an end. because நம்ம வந்து unlimited life. ஞாபகம் கொள்ளுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவது unlimited. மரித்து போவதே இல்லை. ஜீவனோடு இருந்து விசுவாசிக்கிறவன் அவன் என்றென்றும் மரிப்பதில்லை. இந்த சரீரத்தை வைத்து நீங்க மரணத்தை சொல்லாதீங்க, ஜீவனை சொல்லாதீங்க. கிறிஸ்துவை வைத்து ஜீவனை பேசுங்க.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க நாட்களிலே நாம் இருக்க வேண்டிய காரியங்களை முடித்த பின்பு நாம இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. You have to be very clear on these things. தெளிவா இருக்கணும். ஏன்னா you are entering unlimited. இந்த ஆவிக்குரியவர், ஏன்னா அவர் ஜீவன், என்னது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப மரித்தது எல்லாம் உங்க வாழ்க்கையில சரீரத்தில் இருக்க எல்லாம் மரித்த காரியங்கள் என்ன பண்றாரு? மறந்துடாதீங்க. He wants to remove your limitations. Praise the Lord. Don't be under the mercy of somebody. அவங்க சொல்லல, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்க எனக்கு செய்யல. Don't go into that. Praise the Lord. Hallelujah. ஏன்னா உங்களோட இருக்கிற என்ன செய்வா உங்களை கொண்டு. ஆமென். Praise the Lord. God எப்படி சொல்றதுன்னா, it's not only one way. நல்லா பாருங்க. அரசாங்கத்தினால தான் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம ஒரு வழியை பார்த்துட்டு இருந்தோம். அது லிமிட்டட். அது மாம்சத்துக்குரியது. ஆவிக்குரியது பார்க்கும் பொழுது there are 1001 ways that God can do. Praise the Lord. He can do different ways. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? Don't limit God in the way. நல்லா படிச்சா புரியுதா உங்களுக்கு? Don't limit God. புரியுதா உங்களுக்கு? என்னால உட்காரவே முடியல. Don't limit God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know your God. You can just like that finish everything. Praise the Lord. Yeah, but you have not entered into that supernatural level. When you enter into a supernatural level, a man of God said, he started the car. When he got out of the car, he was in another country. Praise the Lord. இன்னைக்கு நடக்குது அற்புதம். இன்னைக்கு அதிசயங்கள் உண்டு. ஒரே மனுஷங்க இருக்கு. அவருக்கு நடக்குது. அறையில ஜெபத்துக்கு உள்ள போனாங்க. மும்பை பட்டணத்துல வெளியே வந்து அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தார். Praise the Lord. இதெல்லாம் கேட்கறது ஸ்டோரி மாதிரி இருக்கும். But this is what I say, unlimited. Praise the Lord. வேதத்துல வாசிக்கிறது மாத்திரம் இல்ல. பிலிப்பை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், பிலிப்பை எடுத்துக்கொண்டு போனார், பவுல் 3வது வானத்துக்கு போனாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு இல்ல, அனுபவிப்பதற்கு. ஏன்னா they allowed God, they moved into that unlimited zone. Praise the Lord. Amen. Praise the Lord. The word favor ரொம்ப முக்கியமானது. தயவு. Praise the Lord. சேவன் என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க. ஆமா, நீங்க மட்டும் நேரா போய் வாங்கிட்டு வருவீங்க. லைன்ல நிக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க உங்களை பார்க்கும்போது? நீங்க இதை யோசிச்சீங்கன்னா நீங்க லைன்ல நின்றுப்பீங்க. என்ன ப்ராப்ளம் இல்லைங்க. But understand, we have received favor of God and favor of men. மனுஷர் தேவனுடைய கண்களில் தயவு பெற்றிருக்கிறோம், மனுஷருடைய கண்களில் தயவு பெற்றிருக்கிறோம். காரியம் என்னும் கேடகம் நம்மை மூடி இருக்கிறது. Praise the Lord. Always look and walk in favor. Praise the Lord. Speak favor. Praise the Lord. பார்வனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆமா, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும். Praise the Lord. But you need to believe. Praise the Lord. Because favor surrounds me. Because I'm not from here. நான் பூமிக்கு மண்ணானவன் அல்ல, பூமிக்குரியவன் அல்ல, நான் பரத்துக்குரியவன். Hallelujah. Praise the Lord. I'm favored. I'm always a favor of God. Move to the unlimited resources. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு நாளும் தேவனுடைய செயலை உங்களுடைய சுய புத்தியினால அறிவினால என்ன சொல்றது அறிஞ்சு கொள்ளவே. அதனால டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste your time. Praise the Lord. To know God. Just believe. Simple and easy. You will profit time. Easy profit பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. அவர் சொன்னாரா, சொன்னது அவ்வளவுதான், முடிஞ்சது. நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரா, அவ்வளவுதான். போனமெல்லாம் பயங்கரமா இருக்கும். பேசுங்க. ஆமா, எல்லாம் பயப்படுவாங்க. என் காரியத்தை பார்த்தாவே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகும். ஆமா, சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுதான். You go on speaking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை பேசணும்னா
அதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த குவிக்கனிங் ஸ்பிரிட்ல வரும்பொழுது நான் ஜஸ்ட் பாருங்க, எசேக்கியேல் 37 அதிகாரத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்க, அப்ப நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் பார்த்துருவோம். 37 அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. நல்லா பாருங்க, எலும்புகள் இருக்குது, ஆண்டவர் கொண்டு வர தீர்க்கதரிசி இப்ப என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ரொம்ப முக்கியமானது ஸ்பீக்கிங். See, very important. எலும்புகள் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஸ்பீக். ஏன்னா there has to, the spirit has to flow. வாசிக்கல, அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்லணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். And what have you prophesied? The word of God. அவ்வளவுதான். Praise the Lord. உலர்ந்து போயிருக்குது, அதுல வந்து என்ன சொன்னா, ஒவ்வொரு எலும்பு எங்க இருக்குன்னு கூட தெரியல. இப்படிதான் இருந்தது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நீங்க, இப்படிதான் இருந்தது. ஆனா என்ன செய்யணுமா? எதை பார்த்து பேசுறான்? எதை பார்த்து? உங்க சிச்சுவேஷன் தான், ஞாபகம் உங்க சூழ்நிலை அதுதான், உங்க காரியங்கள் அப்படிதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது. இப்போ அது ஜீவன் அடையணும்னு சொன்னா, கர்த்தர் உயிர்ப்பிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். You have to. அடுத்து 5ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். வேண்டாமா? When you speak, நல்லா புரிஞ்சுக்கணும். Life is not come yet. The spirit of the Lord has to come. Hallelujah. அதான் உயிர்ப்பிக்கிற ஆவியா. The spirit has to come. Amen. That is where when you speak the word, you have to wait for the spirit of the Lord. Amen. இது எப்படி சொன்னா, the sequence நம்ம புரிஞ்சுக்கணும். God has a sequence. ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த இது செயல்திட்ட கரெக்டா வந்து அவர் வச்சிருப்பார். 1 2 3 4 வச்சிருப்பார். அவர் அப்படிதான் செய்வார். நீங்க மாத்தினீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் எப்பவுமே என்ன சொன்னா, what God says. உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அடுத்து நான் செய்வேன். இப்ப பாத்தீங்கன்னா 7-8 வாசிங்களேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். மாத்தல, எலும்புதான் எலும்புதான். நல்லா புரிஞ்சுக்கலாம். I just spoke what has been commanded. Praise the Lord. தேவனுடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் வேற வழியே இல்லை. அவ்வளவுதான். There's no other way. If you believe, அவ்வளவுதான் முடிஞ்சது. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Praise the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். There's no other. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் என்ன பண்ணேன்? So by faith I spoke the word. அப்ப என் வாழ்க்கையில என்ன பண்றேன்? விசுவாசத்தினாலே நான் வார்த்தை பேசுகிறேன், வாழ்க்கையை பேசுகிறேன். Praise the Lord. உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நல்லா பாருங்க, பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இரைச்சல் உண்டாயிற்று. இரைச்சல் சவுண்ட் வருது. அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. இதுதான் ஒவ்வொரு எலும்பும் எல்லாத்துக்கும் நம்பர் இருந்தது, மாறல. ஏதோ ஒரு எலும்பு தானே போய் சேரலாம். That's not your God. Praise the Lord. ஞாபகம் is perfectionist. Praise the Lord. அதது தன் Praise God. அப்ப when you speak, இப்படி அப்படி அல்ல. When you speak, what should happen exactly according to the will of God. தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நீங்க சொல்றதுல இல்ல, நீங்க அவர் சொன்னதை சொல்லும்போது அவர் என்னை முன்குறித்தாரோ அது நடக்கும். Praise the Lord. Hallelujah. Very important you have to understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வந்து சேர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. எலும்பெல்லாம் சேர்ந்துச்சு, நரம்பும் மாம்சமும் அங்க இல்ல. இருங்க, நரம்பும் மாம்சம் அங்க இல்ல, வெறும் எலும்பு தான் இருந்துச்சு. எலும்பெல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே என்ன ஆச்சு? உண்டாயிற்று. எங்க இருந்தது?
புரிஞ்சுக்கங்க. There is nothing like what you see. நம்ம பார்க்கிறது இல்ல, எல்லாம் இருக்கிறது இல்ல. Praise the Lord. Everything. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அது சாப்பிட்டு இருந்தாலும் அல்லது அது என்ன பண்றது போயிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் கூடும் பொழுது அந்த ஒவ்வொரு எலும்புக்கு உண்டாக வேண்டிய நரம்பும் சதையும் உண்டாகும். Praise the Lord. It has to. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம சொல்றது கடைசி நாள்ல நம்ம எல்லாம் இது என்ன சொல்றது டூம் எல்லாம் ஓபன் ஆகும், எல்லாம் வருவாங்க, நம்மளுடைய எல்லாம் இதேதான். அதே மாதிரி கடன் கொடுக்கணும், எதிர்க்கலாம் இருந்தாங்க எல்லாம் கொடுக்கணும். இதான் சாட்சி. எல்லாம் எங்க இருந்து எல்லாம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷங்கள் எங்க போயிருக்குது எதிர்க்குங்க எல்லாம் வந்து அவங்க எவ்வளவு மைனூட் ஆட்டம்ல இருந்து நேனோவா போயிருந்தாலும் என்னவா போயிருந்தாலும் everything has to be back. இதெல்லாம் கிரகிக்க முடியாது. அன்லிமிட்டட். இதை ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கேன்னா உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள் உங்கள் காரியங்களுக்குள்ள இதை கொண்டு வாங்க. உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் இதுதான் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. எலும்புகள் சேர்ந்த மாத்திரத்துல நரம்புகளும் சதையும் உண்டாயிற்று. அது எப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கட்டளையிட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைக்கிறது தான் நம்முடைய வேலை. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆமென். மூடப்பட்டது. நல்ல பாருங்க, எல்லாம் ஃபினிஷிங் ஒர்க் நடக்குது பாருங்க. அப்ப உங்க காரியங்களை யோசிங்க. தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது when you are prophesying, when you are praying, இதான் நடக்குது. என்னன்னா அந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது காதுல நமக்கு. கண்களால பார்க்கவே. அப்ப என்ன நினைக்கிறீங்க? நடக்கலன்னு நினைக்கிறோம். என்ன பிரச்சனை தெரியுமா? தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது எல்லாம் உண்டாயிடுச்சு, ஜீவன் வரல இன்னும். அதனால தெரியல நமக்கு. இப்ப என்ன நினைக்கிறோம்? இல்ல நினைச்சிடறோம். இல்ல உண்டாயிட்டு என்ன வேணும்ங்க? The Spirit. அப்போ அது வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர் என்னை பார்த்து 10 வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். ஸ்தோத்திரம். இப்ப என்ன திரும்ப பாருங்க. இதோ நிக்கல. the next சொல்லி கொடுக்கிறாரு. பேச சொல்லு. இவர் ஒண்ணு நம்ம எனக்கு கற்பித்தபடி அந்த முதல் அவசரம் படியே நம்ம தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில என்னன்னு சொன்னா நிக்கும் போதுதான் எனக்கு தெரியும். ஆமென். நல்லா போட்டு நிக்கும் போது இப்ப என்ன சொன்னா நிக்கிற வரைக்கும் நினைப்படக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன சொல்றாரு? வாட் இஸ் த நெக்ஸ்ட்? எனக்கு கற்பித்தபடியே. Very good. Ask God every time. Don't say it is not there. இல்லன்னு சொல்லாதீங்க, நடக்கலன்னு சொல்லாதீங்க. சொன்னாதான் ஆனா தெரியல சொல்லாதீங்க. அது எப்படி ஆகும் சொல்லாதீங்க. Don't get it all that. அது எல்லாம் limited, unlimited, expected every day. Right? Thank you, Lord. Amen. What should I do, Lord? To see the manifestation. And then தீர்க்கதரிசனம் வருது. சத்திய வார்த்தை வாக்குத்தத்தத்தை நான் பேசிட்டேன். Next, what should I do, Lord? தொடர்ந்து பேசிக்கொண்டே because I have to see the manifestation. Praise the Lord. அவ எழும்பி நின்றால்தான் ஆசீர்வாதம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Praise the Lord. யோவான் 6:63 வாசிக்கப்படுது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாவும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆவியாவும் ஜீவனுமாய் இருக்கிறது. So speak my word. அதை சொல்றாரு. Speak my word. புரியுதா உங்களுக்கு? ஏன் வேதத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும்? ஏனென்றால் அதை தான் பேசணும். Praise the Lord. நீ உலர்ந்த எலும்பை பார்த்து பேசுன்னு சொன்ன உனக்கு பிரச்சனையை பார்த்து, வியாதியை பார்த்து, வேதனையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, பிரச்சனை போராட்டங்களை பார்த்து, வாழ்க்கையின் காரியங்களை பார்த்து என்ன பேசணும்? தீர்க்கதரிசனம் உரைக்கணும்னு சொன்னா தேவ வார்த்தையை பேசணும். பேசும்பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, வெறும் வார்த்தை அல்ல, ஆவியும் ஜீவனமானதை பேசுறீங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா எலும்புகள் அதோடு ஒன்று என்ன பண்ணணும்? ஒட்டி கொள்ளணும். இரண்டாவது அதன் மேல நரம்புகளும் என்ன பண்ணணும்? சதை உண்டாகணும். அடுத்தது மேல தோல் வரும். இப்போ ஆவி அதன் மேல் வரும், எழுப்பி இருக்கும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால வார்த்தையை பேசும். prophesy, read the word. It is not a letter, it has to be a rhema. இல்ல, எடுத்து வாக்குத்தத்தங்களை பேசணும். பேசுனீங்களா செயல்படுங்க. செயல்பட தெரியல கேளுங்க எப்படி செயல்படணும்னு. அதை விட்டுட்டு இது எப்படி அது நடக்குமா போகுமா வருமா அதுல போகாதீங்க. Don't get into all that. Expect things from God because you are in the unlimited. எப்படி நடக்கும். ஏன்னா அது நடக்க முடியாம இல்லை, நடந்து ஆகணும். ஏன்னா மனுஷராலே கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். என்ன பிரச்சனை? நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஆசை வேற, நல்லா வச்சுக்கொள்ளுங்க. ஆசை என்பது வேற. நிறைய பேருக்கு அந்த ஆசை எக்ஸ்பெக்டேஷன் இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே. நான் அதை பேசுறேன். இட்ஸ் நாட் த டிசைர். எக்ஸ்பெக்டேஷன் தான் தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க வந்து வரன்னு சொல்லி இருக்கிறாங்க 10 மணிக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணுவீங்க. 10 மணி ஆயிடுச்சு, வரலன்னா கேட்ல எட்டி பார்ப்போம். இது அது அர்த்தம் என்னது? எக்ஸ்பெக்டிங். இட்ஸ் நாட் a desire, it is an action. Praise the Lord. இது ஒரு ஆசை இல்ல, எதிர்பார்த்து வரச்சுனாங்க வருவார். Praise the Lord. அப்ப என்ன பண்றோம்? செயல்படுறோம். இதான் விசுவாசம் பூர்ணப்படுகிறது. So expectation, God said so. யாராச்சும் சொல்றாங்க, பா அது செய்வார்ப்பா, நீங்களே சொல்லணும். சொன்னது மனுஷன் இல்லையா? வானத்துக்கு பூமியை உண்டாக்கினவர், அவர் சொன்னா செய்வார். அம்மா யாராச்சும் எவ்வளவு பேர் வந்து சொன்னா இல்ல, அவர் சொன்னாரு, அவர் அப்படியே தான் செய்வார். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இதை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரோட கூட வேலை செய்யணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இதோட போயிடாதீங்க. மாம்சோட போனீங்கன்னா கரப்ட். அவன்தான் ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ். ஆமா, ஆகாத சம்பாதிச்சு என்ன பண்ணும்? உங்களுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுத்து போடும். உங்களை உயிர்ப்பிக்கிற அந்த அனுபவங்களே இல்லாம போயிடும் வாழ்க்கையில. அவங்க இன்னைக்கு அநேக மாம்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சா, ஒண்ணுமே அவங்களுக்கால அனுபவிக்க முடியல. ஏதோ இங்க அங்க 1 Corinthians 6:17 வாசிக்கல. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இவர் யார் என்று சொன்னால் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இவரோட கூட இசைந்து இருக்கும்போது, ஆவியில இசைந்து இருக்கு என்ன பண்றான்? அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோட இசைந்து இருக்கிறேன். இப்ப என்ன, அவரும் நீங்களும் ஒன்றாய் மாறுகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் மாறுறது இல்ல, நீங்க மாறி என்ன பண்றீங்க? அவரோட இசைந்து கொள்றீங்க. ஆமென். இப்ப என்ன சொல்றா? எல்லாத்துக்குமே எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். அவ்வளவுதான். அடுத்தது யாரும் வந்து கேட்டா இப்படிதான், உன்னுடைய நிலைமை நீ எங்க இங்க வரதா? இப்படிதான். This is how it is. என்ன சொன்னார்? இசைந்து கொள்றது. இப்ப என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமா அவரும் நீங்களும் வேற இருக்க மாட்டீங்க. You will be doing things exactly as he is leading. அவர் உங்களை நடத்துவதுமா நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். Be glorious. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. Praise the Lord. The unlimited சொல்லும் பொழுது peace, patience, சமாதானம், பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், தாழ்மை, அன்பு, எல்லாத்துக்குமே லிமிட்டே இருக்காது. கோபத்துக்கு இல்லை, லிமிடேஷன் இருக்குதா? See, human இதுல வந்து நம்மளால எவ்வளவு தூரம் வந்து டாலரேட் பண்ண முடியும்? There's a limitation. After that, ஆமா, நம்முடைய உண்மையான முகம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But when you enter into the Spirit, you ask the Holy Spirit to help you. And அதுக்கு லிமிட்டே கிடையாது. You can be so tolerant. Then people start asking you, உங்களுக்கு உண்மையில உணர்வு இருக்குதா? என்ன சொல்ற? தமிழ் என்னடா சொன்னையா இருக்குதா? அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க நம்மள. ஏன்னா இட்ஸ் அன்லிமிட்டெட். யாரை வேண்டுமானாலும் நேசிக்க முடியும். உன் துரோகியை நேசிக்க முடியும். உன் வாழ்க்கையை அழித்தவங்களை நேசிக்க முடியும், மன்னிக்க முடியும். ஆமா, அதே மனுஷனை கொண்ட போது அவருடைய மனைவி வந்து சொன்னது, கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன். It's unlimited. You cannot see a person to be destroyed. ஒரு எதிராளியானவன் அவன் அழிந்து போகணும்னு சொல்லி உங்களுடைய இருதயத்துல என்ன பண்ண முடியாது?
கொண்டு வர முடியாது. ஆனா மாம்சத்தை எப்படி இருக்கு தெரியுமா? அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடணும். பிகாஸ் அவ்வளவுதான் டாலரேட் பண்ண முடியும். ஆனா ஆவியில ஜீவன் தரும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரோட அந்த இயேசுவோட கூட நான் இசைந்து கொண்டான ஒரே ஆவியானோட கூட இருப்பேன். ஆனால் என்னுடைய டாலரன்ஸ் லிமிட் இஸ் அன்லிமிட்டட். சிலுவையில அவரை அடித்து அவமானப்படுத்தி தொங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னி. பிகாஸ் அவருடைய எல்லையை கடக்கவே முடியாது. இட்ஸ் அன்லிமிட்டட். His love is unlimited. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாம் முடிச்சு திரும்ப வந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒட்டனை எல்லாம் பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் வைக்கிறாரு. Praise the Lord. Love limited. எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் திரும்ப திரும்ப அவரிடத்துல போய் அப்பா என்ன மன்னிங்க, ஆண்டவரே எனக்கு கல்வி சுத்திகரிங்க சொன்னா அவர் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்க அவர் என்ன பண்ண முடியாது, கோபப்படுத்தவே முடியாது. அந்த அன்பு அவ்வளவு பாவம் அக்கிரமம் அந்த காரியங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணி ஆண்டவர் எத்தனை முறைதான் செய்வாரு, திரும்ப 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 இல்ல. ஏன்னா நீங்க வலுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவாய் பிதாவின் சன்னதியை மகிழ்ச்சியோடு நிறுத்தும்படிக்கு அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். He has taken upon himself. He is waiting for you every time to come to him. நடத்துல வருவதற்காக. அதனால அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அதே போலதான் நமக்கும் அவருடைய இசைந்து கொண்டா நம்முடைய லிமிடேஷன் எல்லாம் உடைச்சிடும். You can tolerate, you can love people, you know how to handle people. You know wisdom, you know how to talk, you know how to avoid, how to escape. எல்லாம் கத்து கொடுப்பாரு. There's nothing like limitation. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இந்த மாதிரி வந்துட்டாங்க, நான் என்ன செய்யறது சொல்ல வேண்டிய. பவுலை கொல்வதற்கு எல்லாம் வைராக்கியம் கொண்டு நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு ஜன்னலை திறந்து இயேசுவை கொல்றதுக்கு எல்லாம் வராங்க, நடுவுல கடந்து போறாரு. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு வருகிறான், செங்கடல்ல அவங்க முடிச்சு போடுறாரு. See, that's what your God is. Escape routes, limitations கிடையாது அவருக்கு. ஆமா, சோதனையோட தப்பி செல்லும்படிக்கு அவர் ஒரு போக்கை உண்டாக்கி வைத்திருக்கிறார். There's nothing like. ஆமா, when people say எனக்கு முடியல என்ன பண்றது, then I understand that's their limit, tolerance limit. அவ்வளவுதான் முடிஞ்சது. அதனால சீக்கிரங்க ஏன்னா மாம்சத்துல செயல்படும் பொழுது என்ன ஆகுது, your good manners is lost, your corrupted. நல்ல ஒழுக்கமானது என்ன கெட்டு போகிறது, உங்களுடைய தன்மையே போயிருச்சு. லிமிட்டட் உள்ள வந்துடுறீங்க. அன்லிமிட்டட்ல ஒர்க் பண்ணாம அன்லிமிட்டட்ல ஒர்க் பண்ணனா இருக்கும். அக்னி கூட நடந்தாலும் வேகாது இருக்கும். அக்னி நம்மேல் பற்ற மாறுகளை கடந்து போது நம்மேல் தண்ணீர்கள் புரள்வது இல்லை. ஆமா, see, it is not one day. Every day you have to learn to walk in unlimited. Praise God. விழுந்தோமா எழுப்புங்க. விழுந்துட்டு என்ன பண்ணாதீங்க சொன்னா காரியம் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. Praise the Lord. ஆமா, see, I was not wrong. சொல்லாதீங்க, அது தப்பு. God taught me was like, it is not right wrong. He said what you did is wrong. அவன் தப்பு பண்ணானே, நீ தப்பு பண்ணானே, உன் செயல்கள் சாட்சியற்றது. When you get angry and you shout at people, கோபப்பட்டு பேசும் பொழுது அது என்ன காமிக்கிறது சொன்னா அது நற்சாட்சி உள்ளது அல்ல. என்ன முன்மாதிரியா இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன்னா என்ன முன்மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு கொள்ளணும். அப்போ விழுந்துட்டேன், என்ன செய்யணும் உடனே, சாரி, what I did is wrong, what you did is right. நான் சொல்லல, what I did is wrong. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் நடந்து கொண்ட விதம் தப்பு, அது சாட்சியற்றது. Praise the Lord. ரொம்ப முக்கியம் இது. ஆமா, ஏன் சொன்னா நான் லிமிட்டேஷன்ல போக முடியாது. I have to get into unlimited. அப்ப அன்லிமிட்டட்ல போகணும்னு சொன்னா என்ன பண்ணும், லிமிட்டேஷன் டைம்ல மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இங்க வந்துடணும். நீடிய பொறுமை எனக்கு தாரும், சாட்சியாய் நடக்கும்படிக்கு முன்மாதிரியா இருக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாரும். Praise the Lord. ஆமா, move into the unlimited. கர்த்தரோட இசைந்திருக்கிற அவரோட ஒரே ஆவியார் move into the unlimited. எல்லாருமே பலவீனவங்க தான். உன்னை பலவீனம் சொல்லிட்டு உட்காராதீங்க, பலனாகிய கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள். ஆமா, எவ்வளவு
நாளுக்கு நான் பொறுமையா இருப்பேன். ஐயா, வாழ்நாள் முழுவதும் பொறுமையா இருக்க முடியும் என்றால் அவர் இருந்தார். அவர் லிமிட்டை யாராலும் கிராஸ் பண்ண முடியாது. நான் அவருடைய இசைந்து கொண்டானால் எனக்கு லிமிட்டே கிடையாது. விழுந்தா மன்னிப்பு கேட்டுட்டு எழுந்திரணும், ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஆமா, see our tolerance limit has to go higher to Jesus. இயேசுவுடைய வரைக்கும் போகணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? முடிச்சுக்கோ. நான் ரெண்டு முடிச்சிடலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்றது? கடைசி நாள்னு சொல்லிடாதீங்க. அது எப்பவுமே ஞாபகம், கடைசி நாள் உண்டாகிறது இருக்குது. ஆனா இந்த பூமியில உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்கள் பலவீனங்களை உயிர்ப்பிக்க கத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அவயங்களை உயிர்ப்பிக்க கத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இதுக்கு எதுவும் இல்ல. நல்ல ஞாபகம், இதுக்கு உபவாசம் போட்டு நான் இதை பண்ணாலும் இல்ல. விசுவாசத்துல உள்ள இறங்கணும் நீங்க. ஆமென். நிறைய பேர் தெரியுமா, by faith when you enter, விசுவாசத்துல உள்ளே போகும் பொழுது இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா இருக்கிற காரியங்கள் வெளியே அனுப்புவார். நிறைவானது உள்ள வரும்பொழுது நீங்க என்ன பேசுறீங்க புரியுதா உங்களுக்கு? இப்போ தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு, சரிங்களா? தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. அந்த பள்ளத்தாக்குல மண் இருந்திருக்குமா இல்லையாங்க? கல்லு மண்ணுக்குன்னு எல்லாம் இருக்கணுமா இல்லையா? அப்ப அது உள்ள போயிருக்கணும்ல. போக முடியுதா? இல்ல, போக முடியாது. ஏன்? it is not part of it. என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தேனோ அதுக்கும் கல்லுக்கும் என்ன இல்ல, அப்ப என்ன நடக்கும்? கல்லானது விழுந்து போகும், மண்ணு வெளியே போகும். மறந்துடாதீங்க. That's what prophecy is all about. That's what spirit is all about. ஆவியிலே பேசும் பொழுது, ஜீவன் உள்ள வரும் பொழுது மரணத்தின் கிரியைகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறணும், ஏறும். பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் கொள்ளுங்க, நீங்க எதையும் சொல்றது இல்ல, நீங்க ஜீவனை பேசுகிறீர்கள், தீர்க்கதரிசனம் உரைக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா உன் சரீரத்துல அவை எல்லாம் மரணத்துக்கு உண்டானது வெளியேறும், ஜீவனுக்கு உண்டானது உங்கள் சரீரத்துல பலன் அடையும். பிரைஸ் தி லார்ட். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். So simple to operate. Simple to operate. It's not about anything eating. சாப்பாட்டுல இருந்து உங்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே மாத்துவார். ஆமா, ஏன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உரைக்கிறதுக்கு தீர்க்கதரிசனத்துக்கு ஏற்ப நடந்துக்க நீங்க விசுவாசிக்கணும். That's why you have to speak always the word of God. சத்தியத்தை பேச, எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் தேவனுடைய வசனத்தோட கூட விட்டு பேசும் பொழுது, தீர்க்கதரிசனம் உரைத்து அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதே போல ஆண்டவர் அந்த காரியம் நடப்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லக்கூடாது, இது இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்ல, என் ஜெபத்துக்கு பதில் இருக்குது. So God is removing things. allow பண்ணணும். ஏன்னா நான் உரைக்கிறது ஞாபகத்துக் கொள்ளுங்க, அதுதான் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றது? ஒவ்வொரு காரியம் in your life in every area is easy to operate. உயிர்ப்பிக்க வல்லவர், ஜீவனின் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசுவுடைய பேரு உயிர்ப்பிக்கிறவர். மரித்தது இருந்தாலும் உயிர்ப்பிக்க முடியும். ஆமாவே இல்லையா? அவருக்கு பேரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சொல்ல லைஃப் கிவிங் ஸ்பிரிட் சொன்ன அர்த்தம் என்னது? அங்க லைஃப் இருந்தா, லைஃப் இல்லைன்னா தான் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஞாபகத்துக்குள்ள இயேசு என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய ஒரு இன்னொரு பேர் இது, பிரதான பேர் இது. இன்னொன்னு, எவ்வளவு நாமங்கள் இருக்கு, அது இன்னொரு நாமம், மகிமையான அந்த நாமம் என்ன சொல்லுகிறது? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன பண்ண? சும்மா வச்சிக்கிறது இல்ல, யூஸ் him in your life. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில இன்வைட் him. அம்மா கூப்பிடுங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியான இயேசுவே, நீர் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அல்லவா, வாரும். இது இந்த பகுதி உடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. Hand over. Speak. Now Lord, let it receive life in Jesus name. ஏன்னா நீர் உயிர்ப்பிக்கிறவர் அல்லவா, இது ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். Praise the Lord. ஏன்னா அதுதான் வந்திருக்கார். ஆமா, மரித்தோர் உயிரோடு எழுப்பும்படி. Thank you Holy Spirit of God. கர்த்தர். ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். Sufferings manifest Christ in our life. இது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றது? பாடுகள் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும். திரும்ப சொல்றேன், ரொம்ப முக்கியமானது. பாடுகளுக்கு பயப்படாதீங்க. பாடுகளை போகும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா, பாடுகள் இட்ஸ் லிமிட்டட். அது என்ன சொன்னா, அதுக்கு ஒரு எல்லை உண்டு, கடவு முடியாது. ஞாபகம், ஒரு எல்லைக்கு மேல, ஏன்னா திராணிக்கு மேல என்ன பண்ண முடியாது. சோ பாடுகள் என்ன பண்ண முடியாது, திராணிக்கு மேல. கிளியரா இருந்ததுங்க, சரிங்களா? அப்போ ஒரு பாடு ஒண்ணு வருது எனக்கு. அது எதுக்கு வருதுன்னா, என்ன அழிக்கிறதுக்கு, அல்லது என்ன பாதிக்கிறதுக்கு, அல்லது என்ன பண்றது, உடைக்கிறதுக்கு வருது, சரிங்களா? இப்போ இந்த பாடுகள் வரும்போது நான் பயந்து அந்த பாடுகளுக்கு ஏற்று நான் செயல்படும் போது என்ன பண்ணிடுறேன்னா, பாடுகளை என் வாழ்க்கையில மேன்மையா வச்சிடறேன், அதை பாஸ் ஆக்கிறேன். கோலியாத் வரும்பொழுது இஸ்ரவேலின் சேனை அவன் என்ன பண்ணாங்க, பெரியாளா வச்சுட்டாங்க. இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தரை கண்டுக்க கூட இல்லை, கண்டுக்கவே இல்லை. அவருக்கு பேரு இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர். ஆமென். மறந்துட்டாங்க. ஏன்னா பார்த்ததை வச்சுட்டாங்க மேல. நாம என்ன செய்யறோம், பாடுகள் வரும் பொழுது நம்ம தலைவரை மேல வச்சிருக்கோம். ஜீவன் தரும் ஆவியானவர் இயேசுவை யாருன்னு சொன்னா, 2ஆம் ஆதியாகமம் யாருன்னு சொன்னா, ஜீவன் தருகிற ஆவியானவர். இப்ப என்ன பண்ற, பாடுகள் என்பது மரணத்தினுடைய கிரியைகள். பாடுகள், இவர் ஜீவன் கொடுக்கிறவர். இவர் என்ன பண்ணோம், ஆண்டவரே இதை கடந்து போகும்படிக்கு, ஒரு சேதமின்றி நான் கடந்து போகும்படிக்கு உங்களுடைய ஜீவனிலே பாயட்டும். இப்ப இங்க யார் மகிமைப்படுறா, இப்போ கர்த்தர் மகிமைப்படுறார். Sufferings is where Christ is manifested. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல பாடுகள் துக்கத்தையும் வேதனையும் கண்ணீரை கொடுக்க வரும். ஆனா நீங்க கிறிஸ்துவை மேன்மையாக வைக்கும் பொழுது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. ஆமா, எல்லாம் என்னமோ நடக்கும், நீங்க தனியா உட்கார்ந்து இருப்பீங்க, என்னமே நடக்காது போல. Praise the Lord. Now God is glorified. ஆமா, he is manifested. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது மனுஷனால கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல transformed into sons of God. அது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எப்படி மாற்றுச்சுன்னா, குமாரர்களாய் மாற்றுகிறார். வாசிக்கலாம் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமானது. நம்ம டிரான்ஸ்ஃபார்ம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நம்மை குமாரர்களாக, அடிமைகளா இருந்த நம்ம குமாரர்களாய் மாற்றாரு. குமார் என்று சொன்னால் ஆளுகை செய்வர்களாக, அதிகாரமுடையவர்களாக, தகப்பனுடைய காரியத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு காரியம் வரும்பொழுது பிசாசானவன் அந்த இடத்துல எழும்பும் போது ஞாபகம் இயேசு சொல்லிக் கொடுத்தாரு, தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை கருத்தும் பொழுது அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் வச்சுக்கணும். பலவீனத்தை உங்க சரீரத்திலிருந்து வெளியே அனுப்பும் போது யார் மகிமைப்படுறார்? தேவன் மகிமைப்படுறார். ஒரு இடத்துல போகும் பொழுது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் பொழுது யார் மகிமைப்படுறார்? ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் அவன் என்ன பண்றான், தன் ராஜ்யத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறான். தரித்திரத்தை, அக்கிரமத்தை, என்ன சொல்றது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும் பொழுது அங்க அவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். சமாதானத்தை கொண்டு வரும் பொழுது எவ்வளவு கூச்சல் பொறுப்பு இருந்தாலும் சமாதானமாய் நாம் நிற்கும் பொழுது அங்க யார் மகிமைப்படுறா? நிறைய பேர் புரியல. சமாதானத்துக்காக எல்லாம் வாக்குவாதம், இது தப்பு, அது ரைட்டு, இது அது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு தெரியாம என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அவர் அனுமதித்திருக்கார் என்றால் அவரிடத்துல கேட்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க, சும்மா பேசக்கூடாது. அவர் கட்டளையிட்டபடியே, அவர் எனக்கு கற்பித்தபடியே தேவனிடத்துல போகணும். அப்பா இதை அனுமதிச்சிருக்கிறீங்களா, அன்று நான் என்ன செய்யணும்? மாம்சத்துல போகாதீங்க. மாம்சத்துல பதில் கிடைக்காது. அது கிடைத்தாலும் வீண்.
ஏன்னா அது வந்து ஆசீர்வாதம் ஆவியிலே உண்டாகிறது தான் நிலைத்து நிற்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகையினால தேவனிடத்துல போங்க, கர்த்தத்துல போங்க, தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தர் சொல்லுவார். அப்பொழுது உரையுங்க. தீர்க்கதரிசனம் ஆவியானவர் கூப்பிடு. You see a big difference. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உயிர்ப்பிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் உயிர்ப்பிக்கும்படி அவர் சமூகத்தை காத்துறாங்க. ஆமா, நிறைய நேரங்களில் கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் எதுன்னு சொன்னா வேதனை நிமித்தமா. அந்த கண்ணீர் பிரயோஜனம் இல்லை. தெய்வ சமூகத்துல போய் கண்ணீர் நிமித்தமா இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த பாடுகள் வழியில் கடந்து போனாலும் நீர் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே இடத்தை கொடுக்கிறேன். இதுவரைக்கும் அறியாம ஆண்டவரே பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுத்த என்ன மன்னியும் ஆண்டவரை இருதயம் உடைக்கப்படணும். ஆமா, அண்ணல் வேண்டாம். அப்படி ஜபம் எப்போ கேட்கப்படுத்துமா? ஜபம் வாயில வார்த்தை வராட்டி என்ன ஜபம் தெரியுமா? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை உமக்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு பிள்ளை வேணும்ன்ற இடம் மாறி உமக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும் என்ற இடத்துக்குள்ள தேவ திட்டத்தை அவன் உண்மை தெரியாது. தேவ திட்டத்துக்கு அவன் இணைந்த பொழுது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். மாம்சத்துல செய்யப்படாது, தேவனத்துல போகணும். ஆமென். ஏன்னா சித்தம் எல்லாம் என்னோட இருக்கிறவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் மரணத்துக்குரியவர் அல்ல, ஜீவனுக்குரியவர். வெள்ள கண்களை போடி தேவ நோக்கி பார்க்கலாம்.